செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் விஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பற்றியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானை உடனே அடையப்பட வேண்டும் என்கிற வருத்தத்தினாலே, அந்த துடிப்பினாலே ஆண்டாள் பல பல செயல்களை செய்தாள். அப்படி செய்து வருகிற காலத்திலே அவள் கண்முன்னாலே மேகங்களை கண்டாள். உடனே அந்த மேகங்களை அந்த எம்பெருமானிடத்திலே தூது அனுப்பினாள். இப்படி உன்னையே நினைத்துக் கொண்டு இங்கே ஒருத்தி வருந்திக் கொண்டிருக்கிறாள் என்று அவனிடத்திலே போய் சொல்லுங்கள் என்று அந்த மேகங்களை பார்த்து சொன்னாள். ஆனால் அந்த மேகங்கள் இவள் சொன்ன தூதை கொண்டு போய் சொல்ல சக்தியற்றவை. ஆனாலும் அவர்கள் தங்களுக்குரிய செயலை செய்து விட்டன. அதாவது நன்றாக மழை பொழிந்தன அவள் இருந்த இடத்திலேயே. அப்படி பொழிந்த இடத்திலே பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கின. இன்னும் பட்டுப்பூச்சிகள் முதலானதெல்லாம் பறக்க தொடங்கின. இது மழைக்காலத்திலே நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் தானே. இதையெல்லாம் பார்த்தவுடனே ஆண்டாளுக்கு இன்னும் துக்கம் அதிகமாகிவிட்டது. அவனை பிரிந்த வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் அவனை மறந்து பிழைப்போம் என்று பார்த்தால் அவனை மறக்க ஒண்ணாதபடி அவனுடைய உருவத்தையும் அவனுடைய அழகையும் நினைவூட்டக்கூடியதாக பல பல வஸ்துக்கள் கண்முன்னாலே தோன்றுகின்றதாம். ஆயினாலே அவற்றையெல்லாம் பார்த்து மிகவும் துன்பப்படுவதாக செல்லுகிறது. இந்த நாச்சியார் திருமொழியிலே இந்த சிந்துரச்செம்பொடி போல் என்று தொடங்குகின்ற திருமொழி. அதிலே இரண்டாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், முதல் பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய அதரங்களுடைய பழுப்பு, அந்த நிறத்தை காட்டின அங்கே இருக்கக்கூடிய பட்டுப்பூச்சிகள் என்று அதை சொன்னாள். அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரத்திலே அந்த அதரங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகிய திருமுத்துக்கள், அதாவது பற்கள், அவை எப்படி இருக்கின்றன என்றால் முல்லைப்பூக்களினுடைய வரிசையை போல இருக்கக்கூடிய பூக்கள் அந்த பற்களாம் அவை. இங்கே இப்பொழுது நன்றாக மழை பொழிந்தவுடனே அங்கே என்ன ஆயிற்று, முல்லைப்பூக்கள் எல்லாம் பூக்க தொடங்கின. உடனே அதை பார்த்து எம்பெருமானுடைய அந்த திரு பற்களினுடைய ஒரு அழகு இவளுக்கு நினைவு வந்து அது துன்பத்தை அதிகமாக்கிவிட்டது என்கிறாள். ஓர்களிருபுறம் மாலிருஞ்சோலையம்போம் புறவில் தார்கொடி முல்லைகளும் கபடனக காட்டுகின்றார் வடாக்கள் நின்று களரைச் சிறைக்கத்தறியே ஆர்கிடுவோதோடி அவந்தார் செய்த போதனை. தோழி தன்னுடைய தோழியை பார்த்து சொல்லுகிறாள், ஆர்க்கிடுகோ தோழி, யாரிடத்திலே போய் நான் சொல்லுவேன், யாரிடத்திலே போய் இப்படியெல்லாம் எம்பெருமான் என்னை வருத்துகிறான் என்று நான் யாரிடத்திலே முறையிடுவேன். அவன் தார் செய்த பூசல் அப்படின்னா அவனுடைய தார் என்னால் அவன் அணிந்திருக்கிற மாலை, அதாவது அவனுடைய மாலையிலே நான் ஆசைப்பட்டேன், அதுவே காரணமாக என்னை இப்படியெல்லாம் அவன் துன்புறுத்துகிறானே என்று சொல்லுகிறாளாம். என்ன ஆயிற்று என்னால் அந்த திருமாலிருஞ்சோலையிலே என்ன ஆயிற்று, திருமாலிருஞ்சோலை அது எப்படிப்பட்ட திவ்ய தேசம் என்றால் போர்க்களிறு போரும் மாலிரும் சோலை என்று. போர்க்களிறு என்றால் அப்படி யுத்தம் செய்கின்ற களிராம். யானைகளெல்லாம் அங்கே திருமாலிருஞ்சோலை மலை பிரதேசம் ஆகையினாலே அங்கே யானைகள் எல்லாம் அப்படி நிறைய உலாவிக் கொண்டிருக்கும். அதிலே யானைகள் ஒன்றோடொன்று அப்படி பொருதவும் செய்யும் அல்லவா. ஆயினாலே போர்க்களிறு போரும் மாலிருஞ்சோலை என்று அந்த மாலிருஞ்சோலையை முதலே வர்ணிக்கிறாள். அங்கே எழுந்தருளி இருக்கிற அழகரே ஒரு யானை, தென்னானாய் என்று கொண்டாடப்பட்டபடி அவரே ஒரு ஆணை, அவரை சுற்றி வாரணம் 1000 சூழ என்று சொல்லும்படியாக ஆயிரக்கணக்கான யானைகள் அவைகள் ஒன்றோடொன்று சண்டையிடுகின்றன. அப்படிப்பட்ட போர்க்களிர் வரும் மாலிரின் சோலையிலே பூம்புறவில் அங்கே இருக்கக்கூடிய அழகிய பூம்புறவு என்னால் அங்கே இருக்கக்கூடிய அங்கே சோலைகள், அந்த சோலைகளிலே தார்கொடி முல்லைகள்
அங்கே அந்த கொடியிலே இருக்கக்கூடிய முல்லைகள், அந்த முல்லைகள் என்ன செய்கின்றன என்றால் தவள நகை காட்டுகின்றன. தவளம் என்னால் வெளுப்பு, நகை என்னால் புன்சிரிப்பு. ஆஹா, அது என்ன காட்டுகிறது என்னால் அந்த எம்பெருமானுடைய வெள்ளை வெளேருங்கிற புன்சிரிப்பை காட்டி என்னை இன்னுமன்றோ வருத்துகின்றது. அதை பார்க்கின்ற பொழுது இன்னும் நன்றாக துன்பப்படுகிறாயா என்று அவன் என்னை பார்த்து சிரிப்பது போலவே என்றோ எனக்கு தோன்றுகிறது. தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற. அதற்கு மேலே கார்கொள் படாக்கள் நின்று கழறிச் சிரிக்கத் தரியேன். அங்கே படா என்று ஒரு கொடியாமத், அதுவும் கூட ஏதோ படர்கின்ற கொடி. அது கார்கொள் படா என்றால் கரிய நிறத்தை உடையதாய் இருக்கக்கூடிய அந்த படாக்கள் நின்று என்னை பார்த்து கழறி, கழறி என்றால் என்னை பார்த்து ஏளனம் செய்கின்றன. என்ன செய்கின்றன? அம்மா, நிச்சயமாக உன்னால் இதிலிருந்தெல்லாம் தப்பவே முடியாது, நீ பிழைக்கவே முடியாது என்று என்னை பார்த்து சிரிக்கின்றன. இப்படியெல்லாம் இவர்கள் செய்கின்றனவே, நான் தரிக்க மாட்டுகிறேன், என்னாலே தரித்திருக்க முடியவில்லை. ஆர்க்கிடுகோ தோழி, நான் இப்படியெல்லாம் படுகின்ற வேதனையை யாரிடத்திலே சென்று முறையிடுவேன்? அவன் தார் செய்த பூசல், அவனுடைய எம்பெருமானுடைய அந்த மாலையை நான் ஆசைப்பட்டேன். அதனாலே இப்பொழுது பூசல் என்றால் ஒரு இந்த இடத்திலே என்னோடு அவன் போர் செய்வது போல என்றோ இப்படி ஆள்களை அனுப்பி வைத்திருக்கிறான். இங்கே முல்லை கொடியை அனுப்பி வைத்திருக்கிறான், படா என்கிற கொடியை அனுப்பி வைத்திருக்கிறான். இதெல்லாம் என்னை அப்படியே வருத்துகின்றனவே என்று இப்படி 2ஆம் பாசுரத்திலே தெரிவித்தவள் அடுத்தபடியாக 3ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். என்ன தெரிவிக்கிறாள்? இத்தனாழி அவனுடைய திரு அதரங்கள், அவனுடைய திரு வெண்முறுவல், அதை மட்டும்தான் தெரிவித்தாள். இப்பொழுது அவனுடைய திருமேனி அனைத்தையுமே காட்டக்கூடிய பல பல பூக்கள் அங்கே பூத்து குலுங்குகின்றன. அதை பார்த்தவுடனே அவனுடைய மேனி அழகு அது நினைவுக்கு வந்து தான் படும் துன்பத்தை அடுத்த பாசுரத்திலே 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். மலருகாள் காயா மலருகாள் திருமால் உருவொளி காட்டுகின்றீர் எனக்குய் வழக்கொன்னுரையே திருவிளையாடுதெண்டோள் திருமாலிரம் தோலை நம்பி பரிவளையல் புகழ்ந்து வந்து பத்தம் வழக்குடனே. அங்கே பார்த்தாள், கண் முன்னாலே பார்த்தால் என்னென்ன தெரிந்தது என்னால் அழகிய கருவிளை என்கிற புஷ்பமாம், அதே போல காயாம்பூ என்று ஒரு புஷ்பமாம், அதாவது நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்பங்களினுடைய வகை, அது குமுதம் என்று சொல்லக்கூடிய சில புஷ்பங்கள் அது போன்ற வகையைச் சேர்ந்தது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது எம்பெருமானுடைய நிறம் அப்படியே அந்த பூக்களிலே இருக்கிறது. ஆகினால் கருவிளை ஒன்மலர்கள் காயா மலர்கள், கருவிளை மலர்களே, காயா மலர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? திருமால் உரு ஒளி காட்டுகின்றீர். இப்படி அந்த நான் விரும்புகின்ற நாயகனான அந்த எம்பெருமான் அவனுடைய உருவத்தை உங்களுடைய நிறத்திலே நீங்கள் காட்டுகின்றீர்கள். ஆயினாலே உங்களை பார்த்தவுடனே அந்த எம்பெருமானுடைய நிறம் எனக்கு நினைவுக்கு வந்து விட்டது. அதனால் எம்பெருமானுடைய திருமேனி என்னுடைய நினைவுக்கு வந்து விட்டது. ஐயோ, அவனை பிரிந்து வருந்துகிறோமே என்ற வருத்தம் எனக்கு இப்பொழுதோ இரட்டிப்பாக ஆகிவிட்டது என்று அந்த பூக்களை பார்த்து சொன்னாளாம். கருவிளை ஒன்மலர்கள் திருமால் உருவொளி காட்டுகின்றீர் எனக்கு உய்வழக்கு ஒன்று உரையீர். நான் பிழைக்கும் வழி எது என்று நீங்களே எனக்கு சொல்லுங்கள். உய் வழக்கு என்னால் உய்யும் வழக்கு, நான் பிழைப்பதற்கு வழி ஏதேனும் உண்டா என்பதை நீங்களே சொல்லுங்கள். உங்களிடந்து நான் எப்படி தப்பி பிழைப்பது எனக்கு புரியவில்லையே என்கிறாளாம். அதற்கு மேலே அந்த எம்பெருமான் என்ன செய்தான் என்றால், இவளை பிரிந்திருக்கிற காலத்திலே இவளுடைய வளையையும் பறித்து கொண்டு போய்விட்டானாம் அவன். அதாவது வளை பறித்தல் என்னால் என்ன? என்னால் அவனை பிரிந்த வருத்தத்தாலே இவளுக்கு உடல் இழைத்து விடுகிறது. உடல் இழைத்தவாறே கையில் அணிந்திருக்கிற வளை கழன்று கீழே விழுந்து விடுகிறது. இதை கவிநயத்தோடு சொல்லுகின்ற பொழுது அந்த நாயகன் தான் வந்து வளையை பறித்து கொண்டான் என்று சொல்லுவது அது புலவர்களுடைய ஒரு மரபு. அந்த அடிப்படையிலேயே இங்கே தெரிவிக்கிறாள். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? திருவிளையாடு திண்டோள் திருமாலிரும் சோலை நம்பி என்று அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? கீழ்ப்பாசுரத்திலே சொன்னாலே சுந்தர தோளுடையான் என்று, மிக மிக அழகான திருத்தோள்களை உடையவன் என்று. அந்த திருத்தோள்களிலே யார் விளையாடுகிறார்கள் என்றால் திருமகளான பெரிய பிராட்டியார் எப்பொழுதும் அந்த திருத்தோள்களை அணைத்துக் கொண்டிருக்கிறாள் அல்லவா? ஆகையினாலே
அந்த தோளை மறுபடியும் வர்ணிக்கிறாள். திருவிளையாடு திண்டோள், திருவான பெரிய பிராட்டியார் எப்பொழுதும் விளையாடுகின்ற அந்த திண்ணிய தோளை உடையவர், மிக அழகிய தோளை உடையவர். அப்படிப்பட்ட தோல் வலிமையை கொண்டு விரோதிகளிடத்திலே என்றோ அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் இவர் பறித்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி அன்றிக்கே நான் அபலையான ஒரு பெண், அவனையே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு பெண், அப்படிப்பட்ட என்னிடத்திலே என்ன செய்தார் என்றால் வரியில் புகுந்து என்னுடைய இல்லத்திலே புகுந்தார். என்னுடைய வரி வளை, நான் கையிலே அணிந்து கொண்டிருக்கிற வளையையும் என்ன பண்ணினார்? அவர் வலிய பறித்து கொண்டு போய்விட்டார். வந்தி பற்றும் வழக்குன்னு, வந்தி பற்றுதல் என்ன? பலாத்காரமாக பிடுங்கி செல்வது என்று சொல்லுகிறார்களே, அப்படி வலுக்கட்டாயமாக அந்த வலையை பிடுங்கி செல்லுதல், அப்படிப்பட்ட காரியத்தை இந்த திருமாலிருஞ்சோலை நம்பி என்கிறாள். நம்பி என்கிற சப்தத்திற்கு சொல்லுக்கு எல்லாவற்றாலும் நிறைந்தவன், பரிபூர்ணன், குணங்களாலே நிறைந்தவன் என்பது பொருள். ஆனால் இப்படி குணங்களாலே நிறைந்தவன் செய்யக்கூடிய செயலா இது? நானோ ஒரு பலமற்ற பெண் பிள்ளை, ஆனால் என்னிடத்திலே வந்தவன் நல்ல பலமுள்ள திண் தோளை உடையவன். அவன் என்ன செய்தான்? என்னிடத்திலே வந்து என்னுடைய கையிலே இருக்கிற அந்த அழகிய வளை, வரிவளை, அதையும் பலாத்காரமாக பிடுங்கிக் கொண்டு போய்விட்டான். இது வழக்கு உள்ளதே, இது உண்மையாக நியாயமான செயல்தானா? இப்படி அவன் செய்யலாமா? மலர்களே, கருவளை உண்மலர்களே, காயா மலர்களே, நீங்களே சொல்லுங்கள், எப்படியெல்லாம் நான் அந்த எம்பெருமானை பிரிந்து வருத்தப்படுகிறேன். ஏற்கனவே நான் வருந்தி இருக்கிற காலத்தில் என்னுடைய வளையையும் அவன் பிடுங்கிக் கொண்டு போய்விட்டானே, இது நியாயம்தானா என்று நீங்களே சொல்லுங்கள் என்று மிகவும் துக்கத்தோடு அந்த மலர்களை பார்த்து கேட்பதாக இந்த 3வது பாசுரம் அமைந்திருக்கிறது. இதே போன்ற அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஜனவரி